சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூட்டணி என்று வைத்த பிறகு எந்த கருத்துக்களையும் உடன்படாத கட்சிகளால் கூட்டணி வைக்கும். அது இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்குன்னா ஜாதிவாரி கணக்கை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. இருந்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முரண்பட்ட கூட்டணிகளை நாங்கள் அமைக்கவில்லை. எங்கள் கருத்துக்களும் திராவிட முன்னேற்ற கழக கருத்துக்களும் பல கருத்துக்கள் ஒத்துப்போகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அரசு எதை செய்யும் என்பது அரசு அமைந்த பிறகு, குறைந்தபட்ச வேலை திட்டத்தை இந்த கூட்டணி அரசு உருவாக்கிய பிறகு, இப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பி என்று இருந்தது. அதை போல ஒரு வேலை திட்டம் உருவாக்கி அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் உடன்பட்டு அமல் செய்வோம். அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் சொன்ன கருத்துக்களும் இடம்பெறும், திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன கருத்துக்களும் இடம்பெறும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த கருத்துக்கள் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஒரு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிலிண்டர் விலை உயர்வு குறைப்போம், இல்லை அந்த இது மாதிரியான. நீங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி, அதுதான் வள்ளுவர். பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்திருக்கிறது? வரி அதிகம், செஸ் அதிகம். வரியை நாங்கள் சீரமைப்போம் என்று பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. செஸ் என்று ஒரு பெயரில் அதே வரியை போட்டு மாநிலங்களுக்கு பங்கை மறுக்கும் முறையை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். செஸ் வரி, செஸ் டாக்ஸ் இரண்டையும் சீரமைத்தாலே பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஆகவே நாங்கள் செஸ்ஸை பற்றி, வரியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்துக்களை அமல் செய்தாலே பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறையும். எங்க கட்சி தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள் பரப்புரை செய்யும் பொழுது இந்த கருத்துக்களை கொண்டு செல்வார்கள். ஊடகங்கள் ஒத்துழைத்தால் இன்னும் வேகமாக கொண்டு செல்ல முடியும். பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாங்கிறது பல பெண்கள் சந்தேகம் எழுப்புறாங்க. இது முடியுமா, உன்னால செயல்படுத்த முடியுமா அப்படின்னு. எப்படி அது சந்தேகம் பெண்கள் மத்தியில எழல. சந்தேக பேர்வழிகள் மட்டுமே எழுது. இப்ப 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொன்ன போது இது முடியுமா என்று கேட்டவங்க எல்லாம் பட்டியலை போடுங்க. செஞ்சு காட்டணும்ல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கிய போது அது எப்படி இந்தியாவில் எல்லா ஏழைகளும் எல்லாரும் 100 கோடி பேரும் வேலை கட்டா எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அச்சுறுத்தல்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று செய்து காட்டணுமா இல்லையா? இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தானே இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதார திட்டமாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது இதுக்கெல்லாம் எங்க இருக்கு நெல், கோதுமைன்னு சொன்னாங்க. இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு அதுவும் 5 கிலோ அரிசி கோதுமை மோடி அரசு கொடுக்கறத, அதுவும் எங்களுடைய உணவு பாதுகாப்பு சட்டத்துல தானே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த போது திரு நம்பியார் என்ற செயலாளர் இதுக்கெல்லாம் அரிசியே கிடையாது இந்த நாட்டில் இருந்தாரு. அதுக்கு தான் காமராஜ் சொன்னாரு, பிச்சை எடுத்தாவது நான் மதிய உணவு திட்டத்தை அமல் செய்வேன்னு சொன்னாரு. இப்ப மதிய உணவு திட்டம் நாடு முழுவதும் அமலாகிறதா இல்லையா? எது சந்தேக பேர்வழிகளுக்கு முடியாது, நடக்காது, செயல்படுத்த முடியாது என்று சிலர் சொல்வார்கள். நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம், செய்து காட்டுவோம். காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.